உறுப்பினர் நான் உறுப்பினர்கள் அத்தனை பேர் வந்து இந்த அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துகிறோம் என்றால் அதை செய்கின்ற தொண்டு நல்ல தொண்டாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்ற ஆசையை அனைவருடைய சார்பாக அவரை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். குறிப்பாக அந்த ராஜசேகர் அவர்கள் தனது பிறந்தநாளுக்காக இதுவரை 9,500 எண்பது கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு 500 கொடுத்திருக்கிறார். முதலில் அவர்கள் வந்து நம்முடைய போக்குவரத்து காவல்துறையின் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இது வந்து ஹெல்மெட் வந்து எல்லார் வீட்லையும் 4 வீடு இல்லை, எல்லார் வீட்லையும் ஹெல்மெட் 2 இருக்கு. நம்ம எல்லாருமே ஹெல்மெட் வந்து ரொம்ப தூரம் போகல, மார்க்கெட்டுக்கு தான் போகணும், இல்லை கடைக்கு தான் போகணும்னு சொல்லி ஹெல்மெட் அணிவிக்கிறோம். சில பேர் நம்ம போலீஸ் தான் நம்ம பார்க்கலாம், போலீஸ்க்காக ஹெல்மெட் அணிவாமல் தனக்காகவும் நம் குடும்பத்துக்காகவும் உயிர் சேரவும் அவர் உடல் எதிரோட அடிப்படாமல் இருக்கிறோம். நமக்காக வந்து ஹெல்மெட் வந்து அணி சொல்லி சொல்லிருக்கான். அரசு சொல்லிக்கிட்டு காவல்துறை சொல்லிருக்கோம், எல்லாரும் சொல்லிருக்கோம். அவங்க எல்லாருமே நீங்கள் ஆர்வம், அதாவது நம்மளோட சின்ன 18 வயசுக்கு தேவைப்படுவர்கள் யாரும் வந்து பூவல் கொண்டுறாரு. அப்படி ஓட்டம் அனுமதிக்கிறாரு. அப்படி ஓட்ட அனுமதிதான் அவங்க அப்பா அனுமதிக்கு தெரியவங்களுக்கு. இருந்தாலும் வந்து பெற்றோர்களாகிய நாம் எல்லாருமே 15 வயது இருவர்களை இருசக்கர வாகனத்தை போட அனுமதிக்கிறார்கள். அது இருசக்கர வாகனத்தை நாம் எல்லாருமே இயக்கும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும். பின்னாடி இருக்கிறவங்க வந்து ஹெல்மெட் வந்து அணியணும். அதனால தான் வந்து எல்லாருமே ஏற்படுறோம். அதனால வந்து சாதனை இது வரைக்கும் 10,000 ஹெல்மெட் வந்து தலைக்கவசம் வந்து கொடுத்துருக்காரு. தலைக்கவசம் என்பது எல்லாத்துலையும் பாதுகாப்பு விழிப்புணர்வு. தலைக்கவசம் உயிர்கவசம் தலை வந்து எவ்வளவு முக்கியம் தெரியும். வெயில வந்து அனுப்பிட்டா அப்புறமா வந்து அதை வந்து நம்ம மேல எழுத முடியாது. இதனால வந்து உயிர் சேத ஏற்படுத்த வாய்ப்புகள் அறிவிக்கிறதுனால தான் தலைக்கவசம் வந்து நம்ம அமையும். அதனால இந்த விழிப்புணர்வு நான் வந்து பெரிய விஷயம். தன்னுடைய பிறந்த நாள் 500 பேர் வந்து கிட்டத்தட்ட 500 உயிர்களை காப்பாற்றுவா என்று நான் வந்து அவர் மீன்போர்களை நன்றி சொல்லி சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாகவும் என்னுடைய காவல் ஆணையாளர் கூடுதல் ஆணையாளர் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் சார்பாகவும் அவர்கள் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக் கொண்டு இந்த வாய்ப்பு அவர்களும் இந்த அனைவரும் சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர் கவசம், தலைக்கவசம் என் உயிரை காக்கும் கவசம். நான் சாலை போக்குவரத்து விதிகளை மதிப்பேன், போக்குவரத்து சிக்கல்களை மீற மாட்டேன். நான் தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தை ஓட்ட மாட்டேன். நான் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்ட மாட்டேன். நான் இருசக்கர வாகனத்தில் 2 பேருக்கு மேல் செல்ல மாட்டேன். நான் என் பின்புறம் அமைந்திருக்கிறேன் அவரின் தலைக்கும் தலைக்கவசத்தை அணிவிக்க செய்து நான் என்னுடைய இருசக்கர வாகனத்திற்கு கட்டாயம் இன்சூரன்ஸை புதுப்பித்து நான் என் இருசக்கர வாகனத்திற்காக ஆவணம் இல்லாமல் என்னுடைய லைசன்ஸ் இல்லாமல் வாகனத்தை ஓட்ட மாட்டேன். நான் எனது குடும்பத்தில் இருக்கிற 18 வயதுக்கு கீழ்பட்ட
கட்டாயம் என்னுடைய வாகனத்தை ஓட்ட கொடுக்க மாட்டேன். நான் சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது வேகமாகவோ முந்தி சென்றோ சிக்னல் மீறியோ வாகனத்தை ஓட்ட மாட்டேனாகவோ என்னை நம்பி எனது குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள். எனக்கு சமூகத்தின் மீது அக்கறையும் பொறுப்பும் இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து பொறுப்புடன் செயல்படுவேன் என குணமாக உறுதியேற்கிறேன். தலைக்கவசம் உயிர்கவசம், தலைக்கவசம் என் உயிர்கவசம், தலைக்கவசம் என் உயிரை காக்கும் கவசம். தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்ட மாட்டேன். வாழ்த்துக்கள். பல வருஷமா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலும் நிறைய
வணக்கம், நான் கிங் மேக்கர் ராஜசேகர். ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்னுடைய பிறந்த நாளுக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு இன்னைக்கு ஒரு 500 நபர்களுக்கு இலவசமா ஹெல்மெட் வழங்குறோம். இந்த ஹெல்மெட் வழங்குற பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளா இப்ப வரைக்கும் சமுதாயத்துக்கு பொதுமக்களுக்கு 9500 ஹெல்மெட் இது வரைக்கும் கொடுத்திருக்கேன். இந்த ஹெல்மெட் கொடுக்கறது என்ன காரணத்தினால கொடுக்கணும்னா, பணம் நிறைய சம்பாதிக்கலாம், பணத்துக்கு அப்பாற்பட்டு மனித நேயம் இருக்கணும், அந்த மனித நேயத்தோட செயல்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பொதுமக்கள்ல ஒரு 500 ரூபா கொடுத்து இல்ல 1000 ரூபா கொடுத்து ஒரு ஹெல்மெட் வாங்க முடியாம இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் தடுமாற்றத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி மக்களுக்கு இந்த சாலை பாதுகாப்பு வாரத்துல வருஷத்துக்கு ஒரு முறை மக்களுக்கு ரோட்ல ஹெல்மெட் இல்லாத போறவங்கள நிப்பாட்டி அந்த ஹெல்மெட் உடைய அவசியம் என்ன, தலைக்கவசம் உயிர் கவசம் அதனுடைய அவசியம், எதுக்காக ஹெல்மெட் போடுறோம், நமக்கு வீட்டுல நமக்காக ஒரு பொண்டாட்டி பிள்ளை காத்து வச்சுக்காங்கிற உணர்வை இந்த ஹெல்மெட் தான் காப்பாற்றும். போயிட்டு திரும்பி வருவோமான்னு உத்தரவாதம் கிடையாது வாழ்க்கை. அப்ப நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. சமுதாயத்துல வாழ்ற மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணணும், ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா இந்த தலைக்கவசம் உயிர் கவசங்கிற ஒரு உயரிய நோக்கத்துல இந்த கம்பெனி கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 15 வருஷமா மக்களுக்கு 9500 ஹெல்மெட் கொடுத்துருக்கேன். இந்த 9500 குடும்பங்கள் நம்மளால வாழ்வுங்கிற ஒரு சந்தோஷம். இன்னைக்கு இந்த பிறந்த நாள் இன்னைக்கு 500 பேர் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு 10,000 குடும்பங்கள் நம்மளால வாழ்வுன்னு ஒரு பெருமையை நினைக்கக்கூடிய காலகட்டம். இந்த சந்தோஷம் தான் இன்னைக்கு இந்த ஹெல்மெட் இவ்வளவு கொடுத்துருக்கோம். நம்ம மாதிரி இந்த ஹெல்மெட் வாங்குறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்ன, எதற்காக இந்த ஹெல்மெட்டை நம்ம மாட்டி வண்டி ஓட்டணும், சாலை விதிகளை மதிச்சுதான் நம்ம வண்டி ஓட்டணும். மெயின் பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் நான் இடைஞ்சலே பண்ண மாட்டேன், ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாட்டேன், செல்போன்ல பேசிக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன், சிகரெட் குடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன், இந்த சாலை விதிகளை மதிச்சுதான் நான் வண்டி ஓட்டேன் அப்படிங்கிற நினைவுல கொண்டுதான் இந்த ஹெல்மெட்டை ஒவ்வொருத்தருக்கும் நான் இன்னைக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். என்கிட்ட வாங்குற ஹெல்மெட் வாங்குறவங்க அத்தனை பேருமே ஒரு 10 பேருக்காவது இந்த ஹெல்மெட்டுடைய அவசியத்தை எடுத்து சொன்னா இந்த பிறந்த நாளுடைய பலனை நான் அனுபவிக்கிற சந்தோஷம் கிடைக்கும். அதனால நீங்களும் இந்த ஹெல்மெட்டுடைய பலனை மக்களுக்கு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி சாலையில வரவங்க அத்தனை பேருமே ஹெல்மெட்டை போட்டுதான் ஓட்டணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட செயல்படணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட், மீடியாவும் பத்திரிகை துறையும் சப்போர்ட் பண்ணா நிச்சயமா இந்த ஹெல்மெட் ஃபங்க்ஷன் சிறப்பா இருக்கும். இந்த ஹெல்மெட் ஃபங்க்ஷன் பொதுமக்களுக்கு இலவசமா ஹெல்மெட் வழங்குறதுனால இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகராஜா எம்எல்ஏ அவர் வந்திருந்தாரு, மாவட்ட பிரதிநிதி, மற்றபடி இந்த கவுன்சிலர் 129வது கவுன்சிலர், 128வது கவுன்சிலர், கட்சிக்காரங்க அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. சமுதாய அக்கறை உள்ள அத்தனை மக்களும் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வாழ்த்து தெரிவிச்ச அத்தனை நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீடியா துறையும் பத்திரிகை துறையும் இந்த வாழ்த்து தெரிவிச்சு மென்மேலும் நான் தொடர்ந்து இதை கொடுக்கறதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் இன்னும் நிறைய செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அண்ணன் இந்த பத்திரிகை துறையுடைய தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் வந்திருக்கார், அவருக்கு என்னுடைய சிறப்பு அழைப்பு ஏற்று வந்ததுக்கு நன்றி. மேலும் உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் மிகப்பெரிய சப்போர்ட்டா